நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து பட்டியலிட்டு அந்த பெனிஃபிட்ஸ் எதையுமே மாநகராட்சி தர முடியாது. தூய்மை பணியாளர்களுக்கு தனியார் நிறுவனம் கொடுக்கும் சலுகைகளை ஏன் சென்னை மாநகராட்சியால் கொடுக்க முடியாதா என செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு மேயர் பிரியா கருத்து தெரிவித்துள்ளார். நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து பட்டியலிட்டு அந்த பெனிஃபிட்ஸ் எதையுமே மாநகராட்சி தர முடியாது. இல்லை, இதற்கு முன்னே வந்து இந்த பெனிஃபிட்ஸில் ஒரு சில கேட்டகரி தான் வந்து அந்த தூய்மை பணியாளர்கள் வழங்கப்பட்டிருந்து இன்றைக்கு வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்டாக ஒரு ஆர்கனைஸ்டாக வந்து அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து சேஃபாக இருக்கக்கூடிய ஒரு ஒர்க் ஸ்ட்ரக்சர் தான் நம்ம கொடுக்குறோம். ஸோ அதனால் தூய்மை பணியாளர்கள் வந்து நம்பிக்கையாக மாநகராட்சியில் வரலாம். அதே போல் என்றுமே வந்து மாநகராட்சி தூய்மை பணியாளர்களின் கோரிக்கைகளோ அவர்கள் எழுப்பக்கூடிய குரல்களை கேட்க நம்ம மாநகராட்சி தயாராக இருக்கிறது. இல்ல, பெனிஃபிட்ஸ் தான் நான் இப்போ இத்தனை பெனிஃபிட்ஸ் வந்து குறிப்பிட்டு அதுதான் நான் குறிப்பிட்டு தெரிவித்திருந்தேன். இன்னைக்கு தனியார் மூலியமா நம்ம எடுக்கக்கூடியதுனால பல்வேறு வகையில வந்து அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ நம்ம மாநகராட்சியோட ஒப்பந்த அடிப்படையில தான் வந்து இதை நம்ம பணிகள் மேற்கொள்றோமே தவிர அட்லாஸ்ட் ஓனர்ஷிப் மாநகராட்சிக்குள்ள தான் இருக்கும். ராம்கிக்கு வந்து குறிப்பிட்ட காலங்கள் ஒப்பந்தம் பண்றோம். அதுக்கப்புறம் தேவைன்னா அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் நம்ம பணிகள் வந்து மேற்கொள்வோம். ஃபர்ஸ்ட் இல்லை, ஊதியம் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு வந்து பல்வேறு வகையில் அதர் பெனிஃபிட்ஸ் வந்து நம்ம வழங்கிட்டு வரோம். ஊதியத்தை குறித்து குறிப்பிடும் பொழுது அவங்க பணியில் வந்து ஃபஸ்ட்டு சேர்ந்தோடனே வரக்கூடிய நாட்களில் வந்து அது நிறைய ப்ரொசீஜர் இருக்குது, பேப்பர் ஒர்க் இருக்குது, ஒரு நாளில் எடுக்கக்கூடிய முடிவு இல்லை. ஃபஸ்ட்டு பணியில் சேர்ந்த பிறகு அது கண்டிப்பாக பரிசீலிக்கப்படும் அரசு சார்பாக. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.